கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமாக தியானித்து அதன் அடிப்படையிலே தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப் போகிறோம். ஒருவேளை ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், மோசேயினுடைய சீஷர் என்கிற தலைப்பது சரியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மோசேயினுடைய சீஷர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். இது யாரு அவர்கள் என்பது அங்கிருந்த பரிசேயர்கள் கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற 9வது அதிகாரம் முழுவதும் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு பிறவி குருடன் ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய அந்த குருட்டு தன்மையிலிருந்து, அவனுடைய பார்வை குறைபாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் அழகான ஒரு விடுதலை அவனுக்கு அளிக்கும் பொழுது, அது ஓய்வு நாளாக இருந்ததினாலே பரிசேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லாமல், ஒரு மனிதன் பிறவி குருடன், தன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவன் வெளிச்சத்தை காண்கிற, இந்த உலகத்தை காண்கிற ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை அடைந்து கொண்டான் என்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவியாமல், அவர் ஓய்வு நாளிலே இந்த அற்புதத்தை செய்தபடினாலே இயேசுவின் மீது குற்றத்தை சுமத்தும்படி அந்த குருடனிடத்திலே அநேக காரியங்களை வினவுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 9வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மிகவும் அருமையான ஒரு பகுதி. அப்ப அந்த மனுஷனுக்கு பார்வை எப்படி கிடைத்தது என்றால், அந்த மனுஷன் சொல்ற, இயேசு என்கிற ஒருவர் என்னுடைய கண்கள்ல சேச்சினை பூசி சிலோவாம் என்கிற குளத்திலே போய் என்னை கழுவி என்று சொன்னார். அதன் மூலமாக எனக்கு பார்வை கிடைத்தது என்று பரிசேயர்களிடத்திலே அவன் சொன்னதை நம்ம இந்த 9வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவன் அநேக காரியம், இவர்கள் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கிறாங்க இந்த பரிசேயர்கள். இவரை எப்படியாவது, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது குற்றப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தரையும் அவனுடைய தாய் தகப்பன்மாரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவங்களும் சொல்லிடுறாங்க, இவனை பெரியவனா இருக்கிறானே, நீங்க அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா இயேசுவை கிறிஸ்து என்று, அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிற யாவரையும் ஜெபாலயத்திற்கு புறம்பாக வைக்க வேண்டும் என்று அவர்கள் முன்னதாகவே கட்டுப்பாடு பண்ணியிருந்ததாக இந்த 9வது அதிகாரம் 22வது வசனத்துல நான் வாசிக்க முடியும். 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தோம்னா, இயேசுவை கிறிஸ்து என்று, அவரை தேவனுடைய குமாரன் என்று, அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிற யாவரையும் ஜெபாலயத்திற்கு புறம்பாக தள்ள வேண்டும் என்பது அவர்கள் முன்பதாகவே செய்து கொண்டிருந்த, யூதர்கள் முன்பதாகவே செய்து கொண்டிருந்த ஒரு கட்டுப்பாடாக இருந்தது. எனவே இவன் எப்படியாவது இந்த இயேசுவை இவன் நிமித்தமாக குற்றப்படுத்தணும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. அந்த பார்வையடைந்த மனுஷன் ஏற்கனவே சொல்லிட்டாரு தனக்கு எப்படி பார்வையடைந்து கிடைச்சது அப்படின்ட்டு. திரும்பவும் அவர் இடத்துல வினவும் பொழுது கேட்கிறாரு. அப்ப அந்த பார்வையடைந்த மனுஷன் அவர் இடத்துல ஒரு நக்கலா கேட்கிற மாதிரிதான், நீங்கள் அவருடைய சீஷராய் மாறுவதற்கு மனதாயிருக்கிறீர்கள் என்பது போல 27வது வசனத்தை பார்த்தோம்னா, நீங்கள் மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அப்பதான் பரிசேயர்கள் அவர்களுடைய பெருமையை காண்பிக்கிறாங்க. நாங்கள் மோசேயினுடைய சீஷர். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் இங்க 2 கூட்டத்தார இயேசு கிறிஸ்துவானவர் அந்த காண்பித்து கொடுத்து அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். ஒன்று பார்வை அடைந்த கூட்டத்தார், இன்னொன்று குருடராய் இருந்த கூட்டத்தார். இவர்கள் தங்களை மோசேயினுடைய சீஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் சரியான விதத்திலே கடைபிடிக்கிறவர்களாக தங்களை ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டார்கள். அதனாலதான் மாயக்காரராகிய பரிசேயன் சொல்லும் பொழுது அவர்கள் அதை மனப்பூர்வமா செய்யல. அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை மனப்பூர்வமாய் செய்யாமல் ஜனங்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிப்பிரகாரமாய் தங்களை நீதிமான்களைப் போல காண்பித்துக் கொண்டு தங்களை மோசேயின் சீஷர்கள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இவர்கள் மோசேயினுடைய சீஷராய் இருந்தும் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பெயர் குருடர்கள் என்றுதான். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பேர் குருடர்கள் தான். அதான் நம்ம அந்த 9வது அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அதை கேட்டோன்னா உங்களுக்கு அடுத்த வசனத்துல பரிசேயர்களுக்கு வருது, நாங்களும் குருடரோ அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப இங்க 2 கூட்டத்தார். முதல்ல இந்த பார்வையடைந்த மனுஷனிடத்துல வர்றேன். அவன் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றான்னா, இயேசு என்கிற எண்ணப்பட்ட ஒருவர், 11வது வசனத்துல இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறார். அவனுக்கு உலக பிரகாரமான பார்வை கிடைச்சிருந்தாலும் ஆவிக்குரிய வெளிச்சம் அவனுக்கு இல்ல. இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் தான் சொல்றான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு இந்த பார்வை கிடைத்ததை காட்டிலும் மிக மேன்மையான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அவனுக்கு வைத்திருக்கிறார். அப்போ அவன் இயேசு எண்ணப்பட்ட ஒருவர்னு பார்க்கிறான். அவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியாகவோ இல்ல ஒரு அற்புதம் செய்கிற ஒருவராகவோ அவன் பார்த்திருக்கலாம். அவரை தேவனுடைய குமாரன் என்று இந்த மனுஷனுக்கு காண்பித்து கொடுக்கிறத 35வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். 35 மற்றும் 36வது வசனத்துல இவனுக்கு உலக பிரகாரமான பார்வை கிடைச்சிட்டு, உலக பிரகாரமா இவன் குருடனா இருந்தான், பிறவி குருடனா இருந்தான். சீலோவாம் என்கிற அந்த குளத்துல போய் அவனுடைய கண்களை சேறு உண்டாக்கப்பட்டு சீலோவாம் என்கிற குளத்துல கழுவப்பட்ட பின்பு உலக பிரகாரமா அவன் மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இயேசு என்னப்பட்ட ஒருவராதான் பார்த்திருக்கிறான். ஆனா அவரை தேவனுடைய குமாரனா பார்க்கல. அதனாலதான் இப்ப இயேசு கிறிஸ்து, நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிற, நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா? 35 மற்றும் 36வது வசனத்துல அவனுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படுகிறது. அப்போ சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷன், சாதாரணமா தன்னை குருடனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுடைய உலகத்தில் சரீர கண்களும் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டுட்டு. ஆனா மோசேயினுடைய சீஷர்களாக தங்களை காண்பித்துக் கொண்டிருந்த பரிசேயர்களுக்கு உலக பிரகாரமா அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. அப்ப இவர்கள் மோசேயினுடைய சீஷர்கள் தான், மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறவர்கள் தான். ஆனா மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிறவர் இவர் தான் அப்படின்னு பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, நம்மளும் அப்படிதான் அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதிலே வெகு தீவிரமாக இருந்தோம். தீர்க்கதரிசிகளுடைய வாக்குத்தத்தங்களை பின்பற்றுவதிலே வெகு தீவிரமாக இருந்தோம். உண்மையிலே நம் குருடர்களாக தான் இருந்தோம். நம்ம எடுத்தாலே அந்த ஏசாயா தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியும். எரேமியால இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களை காட்டிலும் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியும். எசேக்கியேல் என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கக்கூடிய 39 புஸ்தகங்களிலும் உள்ள எல்லா மேன்மையான வசனங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா அதுல எழுதி இருக்கிறவர் இவர் தான் அப்படின்னு பார்க்காதபடி நாம் குருடர்களாகவே ஒரு சில நாட்கள் ஒரு சில வருடங்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இவர், இந்த அனுப்பப்பட்ட கிறிஸ்துவானவர், நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக அனுப்பப்பட்ட இந்த கிறிஸ்துவானவரை இந்த வேதத்தின் அடிப்படையில நான் பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒருவேளை இந்த வேதத்துல மோசேயினுடைய ஆகமங்களையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் இயேசுவை இன்னும் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பகுதிகளை நாம் குருடர்களா தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பவும் நம்ம அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு, இது எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அதுல தவறே இல்லை, ஆனாலும் அதுல காண்பித்து கொடுக்கப்பட்டவர் கிறிஸ்து தான், அதுல காண்பித்து கொடுக்கப்பட்ட மனுஷன் கிறிஸ்து தான், அதுல காண்பித்து கொடுக்கப்பட்ட அனுப்பப்பட்டவர் கிறிஸ்து தான். தேவன் மாம்சத்திலே வெளிப்படுகிறார், தேவன் மனுஷனாக வருகிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்கிற அர்த்தத்தை கொண்டு, அப்படின்னா தேவன் நம்மோடு கூட ஒரு மாம்சத்திலே நம்மை போல மனிதராக அவர் இருக்க போகிறார் என்பதை தான் அங்கு தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை பார்க்க கூடாதபடி நம்ம மோசேயினுடைய சீஷரா இருந்தாலும் சரி, ஜப வீரனாக அறியப்படுகிற தானியேலுடைய சீஷராக இருந்தாலும் சரி, அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எவ்விதமான பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, அவருடைய சீஷர்களாக நம்ம அறியப்பட்டாலும் அவர்கள் காண்பித்து கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறியல அப்படின்னா நாமளும் குருடர்களா தான் இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அநேக இந்த மோசேயினுடைய ஆகமங்கள்ல, மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள்ல, தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் அது கிறிஸ்துவை தான் முன்னிலைப்படுத்துகிறது. அதை ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிச்சிடுறேன். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல இந்த பிலிப்புவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை பாருங்க. 1வது அதிகாரம் 45வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு இயேசுவை கண்ட விதத்தை பாருங்க. மோசே, நியாயப்பிரமாணங்கள்ல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்ப இதுதான் உண்மையிலே பார்வையடைந்த ஒரு நிலை. உலக பிரகாரமா நம்ம இந்த செடி, மரம், கொடிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த வேதத்துல எதிர்பார்க்கப்பட்ட மனுஷர் இவர் தான், எதிர்பார்க்கப்பட்டவர்.
ஜனங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவிர்த்தியாக்கி ஜனங்களை நீதிமானாக்குகிறவர் இவர்தான் அப்படிங்கிறத பார்க்காத பட்சத்தில் நாம் இன்னும் குருடர்களா தான் இருக்கிறோம். அப்ப நம்முடைய குருட்டு தன்மையை தேவன் நமக்கு விளக்கி இருக்கிறார். நம் வெளிச்சத்தை காணும்படி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படி தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாக நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாரே, இதற்காக நாம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த பரிசேயர்கள் நாங்கள் காண்கிறோம் சொல்றாங்க. இயேசு அவர்களிடத்துல சொல்லும்போது, நீங்க பார்க்கல, உங்களுக்கு பார்வையில, நீங்க குருடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பாவமே கிடையாது. ஆனா நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறதுனால உங்களுடைய பாவம் உங்கள்கிட்ட நிலைத்து இருக்கு. நீங்க பாவம் செய்து கொண்டே இருக்கிறீங்க. எதுக்குன்னா, எல்லாரும் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒருவர் நம்மளை பாவங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக, நம்ம இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை கிறிஸ்துவாக, தேவனுடைய குமாரனாக பார்க்க மனதில்லை. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாகவே வைத்திருந்தான். நாமும் அப்படிப்பட்ட குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக தேவனிடத்தில் நீதிமானாக முடியும் என்று நாமும் நம்முடைய அநேக கிரியைகளை முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்துல சேர்க்கிற உபாத்தியாய் தான் இருக்கிறது. இது இவர்கிட்ட தான் கொண்டு சேர்க்கிறது. இந்த நியாயப்பிரமாணமே இவரை தான் காண்பித்து கொடுக்கிறது. தீர்க்க தரிசனங்களும் இவரை தான் காண்பித்து கொடுக்கிறது. இவர் நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினிடத்திலிருந்து நித்தமும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் காண்பித்து கொடுக்கிறதை வேதத்திலிருந்து நாம் காணவில்லை என்றால் நாம் குருடர்களாகவே இருந்திருப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கண்டு விசுவாசிக்கிறவர்களும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம், அதிக பாக்கியவான்கள் என்று தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை குறித்து சொல்லுகிறது. இந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நம்ம இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு, சுருக்கமாக இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நம்முடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை ஒரு சில பகுதிகளில் இன்னும் நாம் வெளிச்சம் கிடையாதபடி குருடர்களாகவே இருப்போமானால், நான் எல்லாவற்றையும் நம்மால் சரியா பார்க்கல, அந்த இடங்களில் வெளிச்சத்தை தரும்படியாக தேவனுக்கு ஒரு மன்றாட்டையும் துதி ஸ்தோத்திரத்தையும் ஏகோபித்து ஏறெடுப்போமா ஒவ்வொருவராக.